எதுக்காக போராடினாங்கன்னா, நீட்ல ஏற்பட்ட அந்த முறைகேடுகள், பேப்பர் லீக்கேஜு, அதுக்கப்புறம் நெறைய இடத்துல ஆள்மாறாட்டம் நடந்தது. இது மாரி தொடர்ச்சியா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம எப்போ நீட் ஆரம்பிச்சோமோ, அப்பயிலேருந்து நெறையா முறைகேடுகள் நடந்துச்சு. ஆள் மாறி படிச்சு நம்ம தமிழ்நாட்டிலேயே நெறைய பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, படிக்கிற மாணவர்களே. ஸோ அந்த மாரியான முறைகேடுகள அவர்களால ஏத்துக்க முடியல. உள்ள இருக்கிறவங்க வெளிய போகாத அளவுக்கு பேரிகார்டு வச்சு, பேரிகார்டுல வெல்ட் வச்சு சீல் பண்ணிட்டாங்க. இவங்க நான் பேரணி போனாலும் சரி, அந்த பேரிகார்டு வர தான் எங்களால போ முடியும். பேரிகார்டை தாண்டி போக முடியாது. மாணவர்கள் அமைதியான முறையில தான் போராடிட்டு இருக்காங்க. அவர்கள வந்து சுடுறதுக்கு இங்க இருக்கிற ராணுவம் உள்ள அதுக்கு பாதுகாப்பு இருப்பாங்கல்ல, பாராளுமன்றத்துக்கு பாதுகாப்பு படையினர். அவங்க தயாராயிட்டாங்க. மாணவர்களை அடிச்சு கலைக்கணுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு தடியடி நடத்த ஆரம்பித்தாங்க. கண்ணீர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டியர் கேஸ் அடிக்க ஆரம்பித்தாங்க. டியர் கேஸ் அடிக்க ஆரம்பிச்சது எல்லாத்துக்கும் கண் எரிய ஆரம்பிச்சு ஓட ஆரம்பித்தாங்க. ஓட ஆரம்பித்தவங்களாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலருக்குலாம் ஷாக்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. உலகம் முழுக்க உற்று பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயந்தான். அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளலாம் யாருமே அந்த பேரிகார்டை தாண்டி வெளியே போகல. அவங்களையுமே உள்ளே புந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சும் எனக்கு பெரிய பயமாயிடுச்சு. ஸ்டாம்பீட் ஆகிடுமோ என்னவோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ஏறி குதிச்சே ஓட ஆரம்பிச்சேன். பெல்லட் குண்டுகளை யூஸ் பண்ணதை நான் அங்கே ரெகக்னைஸ் பண்ணலை. அது ஒரு இடத்துல நடந்திருக்கும். பட் ஆனால் பெல்லட் குண்டுகளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குது. என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா, முத நாள் அங்கே இருக்கிற தோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அரேஞ்ச் பண்ணாங்க. கொஞ்சம் தன்னார்வலர்களும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி முத நாள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா, சண்டிகர்லேருந்து யாரோ ஒருத்தர் ஆன்லைனில் ஆர்டர் போட்டார். அங்கே ஆர்டர் போட்டு ஒரு நோட்டு, ஓகேவா, போராட்ட களத்தில் இருக்கிற போராடுற மாணவர்களுக்கு இந்த உணவுகளை கொடுத்துருங்க. எவ்வளோ பேர் அங்கே தாக்கப்பட்டிருப்பாங்க? ஏதாச்சும் உயிர் ஏற்பட்டதுங்களா? இல்லைன்னா பலமான அடி, மண்டையிலேருந்துலாம் ரத்தம் வந்து ஒருத்தவங்களை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. கை காலெலாம் ஒரு சிலருக்கு நடக்க முடியாத கட்டு போட்டுட்டு இவ்வளோ பெரிய கட்டு போட்டுட்டு அடுத்த நாள் ஸ்டேஜில் வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க எல்லோரும் வேணாம் தேவை போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நான் இருக்கேன் தெரியட்டும். இதில் ஆணிலாம் வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த லத்தி பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு இருக்கும் சார். நம்ம ஊரில் பிறகு சின்னதாக இருக்காது. நம்ம மூங்கில் கம்பு இவ்வளோ பெருசு இருக்கும் தெரியுமா, இவ்வளோ மொத்தத்துக்கு அப்படியே 5 அடிக்கு அவ்வளோ பெருசு. நான் என்னடா சும்மா விளாட்றத மாதிரி அவங்களால தூக்கிட்டு கூட அதை எடுத்துகிட்டு போய் கீழே வச்சு இழுத்துக்கிட்டே போகிறாங்க போலீஸ். அதை அவ்வளோ பெரிய கொலை பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தலாம். டெல்லியில் நடக்கிறது, மாணவர்களை தாக்குறது பாசிசம்னா, தமிழ்நாட்டில் மாணவர்களை அடிக்கிறதும் ஒடுக்கிறதும் போராட்டங்களை நடக்க விடாமல் தடுக்கிறதும் அனுமதி மறுக்கிறதும் பாசிசம் தான். அதை இந்த தமிழ்நாடு அரசு பண்ணக்கூடாதுன்ட்டு நான் திரும்ப கோரிக்கை வைக்கிறேன். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்காக நம்ம தெருக்கூத்து பகுதியில் தோழர் மணிரத்னம் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. ஸோ இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அது எதனால உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அரியலூர் மாவட்டம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது மாணவி அனிதா. அவங்க தான், அவங்களோட அண்ணா அவர்களை இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ பெரும்பாலுமாவே இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த நீட் எதிர்ப்புக்கான போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சமீபத்தில் டெல்லிக்கு போய்ட்டு இதுக்காக போராட்டம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இப்போ இந்த நீட்டோட எதிர்ப்பு அங்கே எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் போயிட்டு வந்ததில் இது எந்த நிலைப்பாட்டில் இருக்கு? இதுக்கு ஒரு முடிவு வருமா வராதா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக போராடினாங்கன்னா, நீட்டில் ஏற்பட்ட அந்த முறைகேடுகள், பேப்பர் லீக்கேஜு, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல ஆள்மாறாட்டம் நடந்தது. இது மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம எப்போ நீட் ஆரம்பித்தோமோ அப்போலேருந்தே நிறையா முறைகேடுகள் நடந்துச்சு. ஆள் மாறி படித்து நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க, படிக்கிற மாணவர்களே. ஸோ அந்த மாதிரியான முறைகேடுகளை அவர்களால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஒரு கோபம் இருந்துச்சு இங்கே. அந்த கோபம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இளைஞர்களை வேலை இல்லாதவங்களை காக்ரோச் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று உருவாக்குனாங்க. உருவாக்கும்போது பேப்பர் லீக் இஷ்யூ பெரிய இஷ்யூவாக வந்துச்சு. ஸோ அதை நோக்கி அந்த போராட்டத்தை அபிஜித் தீப்கே அவர்கள் ஒரு தனி மனிதனாக தான் முன்னெடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா இளைஞர்கள்ட்ட ஏன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா அது அரசே ஒத்துக்கிட்டாங்க. பேப்பர் லீக் ஆனது அப்படிங்கிறத அரசே ஒத்துக்கிட்டாங்க, கண் கூட தெரிஞ்சது. ஸோ அவங்க ஒத்துக்கிட்டுமே அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி, ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறுக்கான ஒரு அக்கௌண்டபிலிட்டி அவங்க எடுத்துக்கல
அப்படிங்கிறத வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் அந்த ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை தொடங்குனாங்க. அவங்க வந்து எங்களுக்கு ஃபேரான ஒரு நீட் வேணும், எந்த ஒரு முறைகேடுகளும் இல்லாத மாதிரி ஒரு நீட்டை நடத்துங்க, ஒரு தேர்வு நடத்துங்க அப்படிங்கிறது அவங்களோட போராட்டமாகவும் இருந்துச்சு. அவங்க இப்போ தான் அதை உணரவே ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம நீட்டே ஒரு ஸ்கேமு அப்படின்னு சொல்கிறோம். அவங்க நீட்டில் இருக்க சின்ன சின்ன ஸ்கேம்லாம் சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இருந்தாலும் அந்த போராட்டம் ஒன்று நீட்டுக்கு எதிரானது. தமிழ்நாடு நீட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்தில் இருக்குது. ஸோ இந்தியாவே போராடுறது, இந்தியாவோட தலைநகரில் போராட்டம் நடக்குது அப்படிங்கும்போது, ஏற்கனவே தமிழ்நாடு மட்டும் தனியாக போராடிட்டு இருந்தோம். ஸோ அப்போ ஒருவேளை இந்தியா முழுக்க நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தனா நம்ம நீட் விலக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம். சரி, இப்போ இந்தியாவோட தலைநகரத்தில் போராட்டம் நடக்குது. ஸோ அதை நம்ம போய் தார்மீகமாக ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. அதன் அடிப்படையில் நான் தோழர்கள் மூலமாக அங்கே போய் அவங்கள சந்தித்து நம்ம தமிழ்நாட்டோட ஆதரவு சொன்னேன். கண்டிப்பாக நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் தமிழ்நாடு நிற்கும். உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது. ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்காக நீங்கள் நிற்கிறீங்க. அது சந்தோஷமான விஷயம். பட் ஆனால் அதோட நின்னாலுமே தர்மேந்திர பிரதான் போனாலும் அந்த இடத்துல வேற ஒரு ஆள் வருவார். வந்தாலும் அதே விஷயத்த அவங்க தொடருவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீட்டே வேணான்றதான் நம்ம கோரிக்கையாக இருக்கணும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். அதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்புட்னா, ஏற்கனவே இருந்த மாரி கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு மாறினா தான் அது சரியா இருக்கும். அப்படிங்கிற விஷயத்த நான் அவர்ட்ட சொல்லி அவரோட போராட்டம் வெற்றி பெறதுக்கான வாழ்த்துக்களையுமே சொன்னேன். இல்லை, இப்போ டெல்லிக்கு நீங்கள் போகிறீங்க, இந்த போராட்டம் வந்து வெற்றி பெறுது. நீங்களே உங்ககிட்ட உங்கள் வார்த்தையில் சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் நம்ம போராடினோம், டெல்லியிலேருந்து ஆதரவுலாம் இல்லை. இப்போ ஒரு அகில இந்திய அளவில் ஒரு போராட்டம்னா அதுக்கான வீச்சு என்பது பிரமாதமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் போனோம் அப்படின்ட்டு. இப்போது டெல்லியில் வந்து அந்த போராட்டம் வெற்றி பெற்றது இல்லையா? அதுக்கு காரணம் வந்து மாணவர்கள் மீது அவங்க அவிழ்த்து விட்ட வன்முறை அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இப்போது சுப்ரீம் கோர்ட் கூட அதை வந்து கண்டிச்சிருக்கு, அந்த வன்முறையை வந்து கண்டிச்சிருக்கு. ஸோ அந்த வன்முறையான சீனை எப்படி இருந்தது, அதை எப்படிலாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க? இல்லை, நான் ஞாயிற்றுக்கிழமை போனேன். ஒரு நல்ல கூட்டம் இருந்துச்சு. மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, போராட்டம் என்னைக்கு ஆரம்பிச்சது நீங்கள் போகிறதுக்கு? இல்லை, நான் போகிறதுக்கு 20 நாளுக்கு முன்னாடியே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சோனம் வாங்சூக் கிட்டத்தட்ட 18 நாட்களுக்கு மேலே உண்ணாவிரதம் இருந்தார் அந்த இடத்துல. ஸோ அவரை சனிக்கிழமை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே போகணுன்னு பிளான் பண்ணது. சனிக்கிழமை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் இங்கேருந்து போகிறேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் அங்கே போனேன். அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தெரியும். அதுக்கப்புறம் அபிஜித் தீப்கே உட்காந்துட்டார். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, போன அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடு எல்லாமே அங்கங்கே கோஷங்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு எழுச்சி தெரிஞ்சுது. எனக்கு ஒரு நம்பிக்கையுமே இருந்தது. சரி, மாணவர்கள் வந்து போராடுறாங்க அப்படின்ட்டு, இந்த போராட்டம் நிற்காது அப்படிங்கிறத நான் உணர முடிஞ்சுது. ஏன்னா ஜல்லிக்கட்டில் எப்படி நம்ம ஒரே தலைமையின் கீழில் அங்கே எதுவுமே போராட்டம்ன்றது நடக்கலை. ஒருத்தவங்க ஆரம்பித்தவங்க ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. அதுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க அங்கங்கே டென்ட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு கோஷங்கள் எழுப்புறது. இவங்க தனியாக ஒரு கோஷங்கள் எழுப்புவாங்க, அவங்க தனியாக ஒரு கோஷங்கள் எழுப்புவாங்க. அந்த கோஷங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க ஒன்றிய அரசுக்கு நோக்கிய கேள்விகளாக இருக்கும். ஏற்கனவே சமூக நீதிக்காக போராடிய அம்பேத்கர், பூலே, பிர்சா முண்டா, பகத்சிங்கு, இவங்கள வந்து போராட்டத்துக்கு அவங்கள வாழ்த்துற மாதிரி, அவங்கள கொண்டாடுற மாதிரியான ஒரு கோஷங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அது நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அரசுக்கு எதிராக இவ்வளோ பெரிய கோபங்கள் இருக்குது, ஏன்னா தொடர்ச்சியாக அவர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு அதை பார்க்கும்போது ஓகே, நான் ஒரு நம்பிக்கை பிறக்கிற மாதிரி ஒரு சூழல் தான் எனக்கு முதல் நாளே இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாளே இவங்க வந்து பார்த்திங்கன்னா, ரேலிக்கு எல்லாத்தையும் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் நாள் போகும்போது எங்களை எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க. என்ன எடுத்துகிட்டு போகிறோம், பேக்கில் என்ன இருக்குது, பேக்கை ஸ்கேனரில் வச்சு அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அப்படி தான் அனுப்புனாங்க. அடுத்த நாள் அதெல்லாம் அவங்களால பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு. கூட்டத்தை வந்து அவங்க செக் பண்ணி உள்ள அனுப்புகிற இடத்துல அவங்க இல்லை. எவ்வளோ வந்தது? கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருந்திருப்பாங்க. ஏன்னா சரௌண்டிங் ஒரு 3 கிலோமீட்டர் எந்த பக்கம் போனாலும் சரி, ரோடு எல்லாமே கூட்டம் வர நிற்கிறதுக்கு இடம் எல்லாம் போக்குவரத்துக்கு போகிறதுக்கான ரோட்லேயே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க நின்றதுனால அங்கே டிராஃபிக்கு, ரோடு பிளாக் ஆனது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த ரோடே பிளாக் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உள்ளே இருக்கிறவங்க வெளியே போகாத அளவுக்கு பேரிகார்டில் வெல்டு வச்சு சீல் பண்ணிட்டாங்க. இவங்க நான் பேரணி போனாலும் சரி, அந்த பேரிகார்டு வர தான் எங்களால் போக முடியும். பேரிகார்டை தாண்டி போக முடியாது. ஓகேங்களா? நாங்கள் இப்போ எப்படி போகிறாங்கன்னா, நிறைய பேரிகார்டு போய் நாங்கள் தொடுவோம். பேரிகார்டுக்கு அந்த பக்கமும் கூட்டம் வந்துட ஆரம்பிச்சிச்சு. அவங்க அப்படியே இந்த தொடர் ஓட்டம் மாதிரி தான். நாங்கள் பேரிகார்டு வர போவோம், அவங்க பேரிகார்டுலேருந்து அந்த பக்கம் எவ்வளோ தூரம் அவங்க போக முடியுதோ அவங்க போவாங்க, அடுத்து ஒரு பேரிகார்டு இருக்கிற வரை. ஸோ இப்படி தான் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான். ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டை நெருக்கத்துக்கு போக ஆரம்பித்ததும், பார்லிமெண்ட்டில் இருந்தவங்களும் பார்லிமெண்ட் கேட்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்லிமெண்ட் கேட்லாம் அவசரமாக க்ளோஸ் பண்ணி, பிரதமரே வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியில் அனுப்பப்பட்டார். வழக்கமாக வர வழி இல்லாமல் வேறு வழியில் பார்லிமெண்ட்லேருந்து வெளியேற்றப்படுறாரு.
ஸோ அப்போ இருக்கிற இங்கே மாணவர்கள் அமைதியான முறையில் தான் போராடிட்டு இருக்காங்க. அவர்கள வந்து சுடுறதுக்கு இங்க இருக்கிற ராணுவம் உள்ள அதுக்கு பாதுகாப்பு இருப்பாங்கல்ல, பாராளுமன்றத்துக்கு பாதுகாப்பு படையினர். அவங்க தயாராயிட்டாங்க. இவங்க அது மாரி போக ஆரம்பிச்சதுமே இவங்களுக்கு என்ன பண்றதுன்றதையும் தெரியல. இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே பக்கத்து நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்சி புரொட்டஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஆட்சியவே கவிழ்க்கிறது, உள்ள போய் வந்து கலவரம் பண்றது அந்த மாரி இவங்க நெனச்சு, மாணவர்கள அடிச்சு கலைக்கணுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு தடியடி நடத்த ஆரம்பிச்சாங்க. கண்ணீர் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே டியர் கேஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க. டியர் கேஸ் அடிக்க ஆரம்பிச்சதும் எல்லாத்துக்கும் கண்ணு எரிய ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. ஓட ஆரம்பிச்சவங்கள அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சிலருக்குலாம் ஷாக்லாம் குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஷாக்லன்னா எப்படி? அவங்க அதான் ஓடுறோம், ஓடும்போது எத வச்சு இது பண்றாங்கன்னு தெரியல. ஒரு பெரிய குச்சி மாரி வச்சுக்கிட்டு இது பண்றாங்க. அந்த பேரிகார்ட்ல கை வச்சாலுமே ஷாக் அடிக்குது. இவங்க ஒரு இது பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பேரிகார்ட்ல தொட்டாலுமே அப்படியே ஷாக் அடிக்குது. யாருமே தொடல. ஃபர்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு போகும்போது தொடுறோம். அதுக்கப்புறம் ஷாக் அடிச்சதும் யாருமே டக்குன்னு பின்வாங்குறோம். ஸோ நம்ம ஓடுறத பார்த்துட்டு திரும்ப அவங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திடீர்னு ஷாக் அடிக்குதுன்னு ஒருத்தன் கத்துறானா, எனக்கு முன்னாடி போறவன் கத்துறானா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது க்ரவுட்ல. அவன் திருப்பி ஓடியாரான். அப்ப நானும் ஓடுறேன் திருப்பி. ஸோ அந்த மாரி தான் ஜனம் போனவன தொரத்தி அடிச்சாங்க. நம்ம தமிழ் தோழர்ங்கிறது வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் நான் வந்து பேரிகார்டுக்கு உள்ள இருக்கேன். அவங்க பேரிகார்டுக்கு வெளியே இருக்காங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க. தோழர் இது மாரி மிக தீவிரமா தாக்குறாங்க. நெறைய பேத்துக்கு மண்டை உடைஞ்சுச்சு. எனக்கு கால்ல அடிபட்டுச்சு. இது ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் குடுக்குறாங்க. நீங்க பார்த்து இருங்க தோழர். நான் ஸ்டேஜ்க்கு நெருக்கத்துல இருக்கேன். நீங்க பார்த்து இருங்க தோழர். எல்லாமே நெருக்கிக்கிட்டே வராங்க. ரொம்ப அடிதடியா இருக்கு அப்படின்ற தகவல் எனக்கு கிடைக்குது. நான் கிட்டத்தட்ட ஸ்டேஜ் கிட்ட அங்க போய் ஓரளவு ஒரு பக்கத்துல இருந்தா நமக்கு அடி விழாது. வெளியில பார்லிமெண்ட் நோக்கி போறவங்கள தான் அடிக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சுட்டு நான் அங்க போய் இருக்க ஆரம்பிச்சேன். அங்கேயும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ம். இப்போ இப்ப நெறைய மாணவர்கள பத்தி நீங்க சொன்னீங்க. அத தாண்டி வந்து இப்போ முக்கியமான செலிபிரிட்டீஸ் அங்க இருந்தாங்க. முக்கியமான அதிகாரிகள் அங்க இருந்தாங்க. அதையும் தாண்டி வந்து ராகுல் காந்தி அவர்கள் கைதே செஞ்சுட்டாங்க. இத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ம். ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பிரதமர் அலுவலகத்த போயிட்டு முற்றுகையிட்டாரு. அங்க வரல. பட் பிரதமர் வீட்ட. ஆ ம். பிரதமர் வீடு. அ பிரதமர் வீட்ட வந்து பார்த்தீங்கன்னா, முற்றுகையிட ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு வரல. பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, திமுக சார்பாவும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு இப்போ பீம் ஆர்மி அவங்கலாம் அங்க நெறைய அளவுல இருந்தாங்க. அவங்களோட ம். தொண்டர்களும் சரி, அவங்களுடைய அந்த நீல கலர் துண்டு போட்டுக்கிட்டு, அந்த மாரி நெறையா இருந்தாங்க. அவர் மாரி எல்லா தலைவர்களும் வந்து ஓரளவு ஆதரவு குடுத்துட்டு போயிருந்தாங்க. நெறையா ஸ்டேஜ்ல அந்த அதுக்கு முன்னாடி நாள் வரை நான் பிரகாஷ் ராஜர பார்த்தேன். அந்த அடிதடி நடந்தப்ப நான் அவர அங்க பார்க்கல. ஏன்னா நானுமே ஏறி குதிச்சு தான் ஓடுனேன். பட் ம். இது பண்ணிக்கல. ஸோ அது மாரி நெறைய உலகம் உலகம் முழுக்க உற்று பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளலாம் யாருமே அந்த பேரிகார்ட தாண்டி வெளிய போகல. அவங்களுமே உள்ள புகுந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சும் எனக்கு பெரிய பயமாயிடுச்சு. ஸ்டாம்பீட் ஆயிடுமோ என்னவோ! அப்படிங்கிற ஒரு இதில தான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ஏறி குதிச்சே ஓட ஆரம்பிச்சேன். நானு என் கூட இன்னொரு தம்பி ஒருத்தர் வந்திருந்தார் தீபன் சொல்ட்டு. அவங்க 2 பேருமே ஏறி குதிச்சு 2 பேரிகேடு. ஃபர்ஸ்ட்டு ஒரு பேரிகேடு ஏறி குதிச்சு, அதுக்கப்புறம் ஒரு பேரிகேடு ஏறி குதிச்சு, எந்த பக்கம் போறோன்னு தெரியாது. பட் ஆனா அந்த இடத்த விட்டு நம்ம தூரமா போகணுங்கிற முடிவுக்கு மட்டும் வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டா ஓடிட்டு இருந்தோம். கேரளா பவன் வழியா ஏறி குதிச்சோம். கேரளா பவன் ஒண்ணு இருந்துச்சு. அப்படியே நேரா ஓடிக்கிட்டே இருந்தோம். லீ மெரிடியன் ஹோட்டலு அத தாண்டுனதுமே தூரத்தில தெரிஞ்சது நம்ம இந்தியா கேட்டு. ஸோ இந்தியா கேட்ட நோக்கி நம்ம ஓடிடுவோம் அப்படின்னு இந்தியா கேட் போனதுக்கப்புறம் தான் என்னால நம்ம கூட இருந்த தோழர்கள் எங்க இருக்காங்க? என்ன? அப்படிங்கிறத என்னால கால் பண்ணி கேட்டுக்க முடிஞ்சது. அவங்களும் என்ன "நீங்க வெளிய வந்துட்டீங்களா?" அப்படின்னு அங்க கேட்டுக்க தான் நெட் வேலை செஞ்சது. ஆமா. நான் வெளிய வந்ததுக்கப்புறம் தான் நெட்வொர்க்கே கிடைச்சது. நெட்டு சுத்தமா ஒர்க் ஆகல. நாங்க அங்கேருந்து 4 நாள் இருந்தேன். 4 நாள்ல 1 நாள் கூட உள்ள நெட் ஒர்க் ஆகாது. வெளிய ஒரு 1 கிலோமீட்டர், 1 1/2 கிலோமீட்டர் வெளிய வந்து தான் நம்ம யாருக்காவது WhatsAppல மெசேஜ் அனுப்புறதோ, இல்ல ஏதாவது நம்ம அங்க எடுத்த வீடியோவோ, ஃபோட்டோவோ அனுப்புறதோ அனுப்ப முடியும். அன்னைக்கு கால்ஸுமே உள்ள போகல. வெளிய வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ரீச் அவுட்டே பண்ண முடிஞ்சது. ஓகே தோழர் நான் வெளிய இங்க வந்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சிச்சுவேஷன் எப்படி? நெட் இல்லாத சிச்சுவேஷன் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? உள்ள கிடையாது. நம்ம வெளிய வந்து 1 கிலோமீட்டருக்கு வெளிய வந்து தான் இப்போ நம்ம நெறைய போறோம். படங்கள், போராட்ட படங்கள்லாம் வெளில வந்துகிட்டே உடனே இருக்கு. வந்திருக்காது. நீங்க வேணா பாருங்க. இது உடனே வந்திருக்காது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஹால்ஃப் டே இல்ல ஒரு 4, 5 மணி நேரங்கள் கழிச்சு தான் வர ஆரம்பிச்சிருக்கும். எல்லாருமே வெளிய போறதுக்கு தான் அவங்க மத்தவங்களுக்கு அனுப்புறது, செய்தி அதுக்கு நிறுவனம் அதுக்கு என்ன ஏற்பாடு இருந்ததுங்க? அந்த மாரி அனுப்புறதுக்கு, படங்கள் அனுப்புறதுக்கு? இல்ல வெளியில ஒர்க் ஆக ஆரம்பிச்சுச்சு. வெளியில உள்ள மட்டும் தான் நமக்கு நெட்வொர்க்கும் இல்ல. நெட்டுமே கால்ஸும் போகாது. நமக்கு WhatsApp, ஆன்லைன் எதுவுமே ஒர்க் ஆகாது. உள்ளன்னா எவ்வளோ கிலோமீட்டர் சரவுண்டிங் அது? அ உள்ள இருந்து. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 2 1/2 கிலோமீட்டர் சரவுண்டிங்ல கிடைக்கல. நான் ஒரு 3, 4 கிலோமீட்டருக்கு மேல நான் அங்கேருந்து ஒரு 2 1/2 கிலோமீட்டருக்கு மேல வரேன். அங்க டியர் கேஸ் அடிக்கிறாங்க. நடுவுல இங்கேருந்து பயந்து ஓடி போய் ஒரு இடத்துல கூடுறதுக்கான ஒரு இடம் மாரி நடுவுல பெரிய ரவுண்டான மாரி இருந்துச்சு. அங்க நின்னுட்டு எல்லாம் அவங்கவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி இது திடீர்னு அங்கேருந்து வந்து டியர் கேஸ் அடிச்சு, நீங்க அந்த இடத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒ ஒரு சங்கிலி மாரி சுத்தி இருந்துக்கும் இரும்பு சங்கிலி. பெரிய ரவுண்டானா. அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம அடி எல்லாத்தையும் போட்டு அடி அடிச்சா, நான் திரும்ப அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சது தான் வந்து இண்டியா கேட்ல நின்னோம். அது இல்ல. இப்போ
முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, ம். இவ்ளோ 1,00,000 பேர் திரள்ற அந்த மாஸ ம். எப்படி ஒரு அதை விட கம்மியான ஸ்ட்ரென்த்தா தானே இருக்கும் போலீஸ். ஆமா. 1,00,000 பேர் 1,00,000 போலீஸா இருக்கும்? இல்ல. கிடையாது. கம்மி தானே ஸ்ட்ரென்த். ம். அவங்க இதை எப்படி அட்டாக் பண்ணாங்க அவங்க? இல்ல, அவங்க ஒரு ஆர்கனைஸ்டு ஆர்ம்டு ஃபோர்ஸு. நமக்கு யாருக்கும் இங்கே வந்து திருப்பி ரிட்டாலியேட் பண்ணணும், அடிக்கணுங்கிற எண்ணத்தோட யாருமே இங்கே கூடல. யாரும் ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டுலாம் கிடையாது. நம்ம அமைதியான முறையில் போராடுறோம். அதுக்கு அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. இங்கே நம்ம ஒன்றும் தீவிரவாத செயலில் ஈடுபட கிடையாது. வன்முறையில் ஈடுபட போகிறது கிடையாது. அப்படின்னா தான் நம்ம பயப்படுற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். இயல்பாக ஒரு போராட்டம் இருக்குது. அந்த போராட்டம் கொண்டாட்டங்களாக நடந்துட்டு இருந்துச்சு சொல்லப்போனால். ஸோ அந்த கொண்டாட்டத்தை நம்ம இணைச்சிப்போம் அப்படின்னு வந்தவங்க தான் எல்லாருமே. அதில் ஆர்கனைஸ்டாக இருக்கிறவங்க வந்து எல்லாமே பேரிகேட் போட்டாங்க. இப்போ சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு தரப்பு சைட்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஆயுதங்களோட நம்ம என்ன நிராயுதபாணியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்? அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் என்ன அடிச்சு கொல்லு அப்படின்ற மாரிலாம் ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்தில. வேற என்ன சொல்றது? வேற எதுவுமே கிடையாது. நான் சும்மா இருக்கேன், என்ன ஏன்டா அடிக்கிற அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குல்ல. அதெல்லாம் நெறைய பேரு இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால அடிபடாம எல்லாரும் முதல்ல போராட்டத்துக்கு நம்மளோட உயிர் முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் அங்கேருந்து மோஸ்ட்லி எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. பட் போலீஸ் இந்த பக்கத்துலேருந்து அடிச்சுக்கிட்டு இப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னா, சுத்தி இருக்கிறவன் திரும்ப வந்து அங்கேயே இடத்துல உட்காந்தான். அடுத்த 2, 3 மணி நேரத்தில. அபிஜித் தீபிகாவையும் அதே இடத்துல வந்து உட்காந்தாரு. அவன் உண்மையாலுமே இங்க இருந்து அவரு ஒன்றிய அரசு வந்து பார்த்தீங்கன்னா, அது உண்மையா பண்ண ஒரு நல்ல விஷயம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஏன் அப்படின்னா, அதன் பிறகு தான் இந்தியா முழுக்க போராட்டங்கள் பரவ ஆரம்பிச்சது. அதன் பிறகு தான் அங்க டெல்லியில அடிப்பட்ட மாணவர்களுக்கு ஆதரவா மும்பை, கல்கத்தா, குஜராத்து, சென்னை முதற்கொண்டு எல்லா இடத்துலயுமே மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்துச்சு. இந்த போராட்டமும் வெற்றியை நோக்கி நகர்ந்துச்சு. ஸோ இப்போ சொல்லக்கூடிய அட்டாக்ல வந்து சொல்றாங்க இல்லைங்களா? ஷாக் குடுத்தாங்க அப்படின்னு. நீங்களும் சொன்னீங்க அந்த பேரிகார்ட்ல ஷாக் ஆமா. குடுத்தாங்க. ஒரு தடிய வச்சு அடிச்சு ஷாக் குடுத்தாங்க. பெல்லட் குண்டுகள வந்து யூஸ் பண்றாங்க. ஆமா. பெல்லட் குண்டுகள யூஸ் பண்ணத நான் அங்க ரெகக்னைஸ் பண்ணல. அது ஒரு இடத்துல நடந்திருக்கும். பட் ஆனா பெல்லட் குண்டுகள பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கு. என்ன அப்படின்னா, பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆர்ம்ஸ் லாண்ட் அப்ல யூஸ் பண்ணதுக்கான ரெக்கார்ட் இருக்கும்ல, அதுல பெல்லட் பாம் யூஸ் பண்றதுக்கான இது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கேஸ்ல. இப்போ நெறைய பேர் ஃபாரின்ல இருந்து வந்து உணவுகள் சப்ளை பண்ணாங்க. அரேபிய நாடுகள்லேருந்து உணவுகள் சப்ளை ஆச்சு. சைனாலேருந்து உணவுகள் சப்ளை ஆச்சு. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து போராட்டக்காரங்களுக்கு உணவு வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? அது உண்மையா? மொத நாள் அங்க இருக்கிற தோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் அரேஞ்ச் பண்ணாங்க. கொஞ்சம் தன்னார்வலர்களும் கொண்டு வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு மொத நாள் போனப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டிகர்லேருந்து யாரோ ஒருத்தர் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாரு. அங்க ஆர்டர் போட்டு ஒரு நோட்டு, ஓகேவா? போராட்ட களத்தில இருக்கிற போராடுற மாணவர்களுக்கு இந்த உணவுகள குடுத்துருங்க. அப்படிங்கிறது தான் அவரோட இதுவா இருந்துச்சு. ஸோ அத பார்த்து இந்த போராட்டம் தூரமா நடக்குது. என்னோட மனசு அங்க இருக்கு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னால கலந்துக்க முடியல. அப்படிங்கிற உணர்வின் அடிப்படையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மாணவர்களுக்கு இந்தியா முழுக்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஆர்டர் பண்ணி குடுத்தாங்க. அது அங்க இருக்கிற உங்களுக்கு அது உண்மையாலுமே அந்த போராட்ட காலத்துக்கு அன்னைக்கு ரொம்ப உதவியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா வெளிய போன கடைகள்லாம் பூட்டிட்டாங்க. சாப்பிட கூட கிடைக்காத ஒரு சூழல் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி கூட கிடைக்காது. ஆமா. அது எல்லாத்துக்கும் தண்ணி ஆர்டர் போடுறதுக்கு என்னென்ன தேவையோ மெடிசின் ஆர்டர் போட்டு குடுத்துருந்தாங்க. அங்க ஒரு மெடிக்கல் கேம்ப் மாரி ஒண்ணு போட்டிருந்தாங்க. அவங்க வந்து யாருக்கா அடிபட்டுச்சுன்னா சிகிச்சை பண்றதுக்கு. அந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கிறவங்க தான் அந்த போராட்டத்துக்கு ஆதரவா இருக்கிறவங்க, மாணவர்கள் உரிமைகளுக்காக போராடுறாங்க. அவங்கள அடிக்கிறாங்களே அப்படின்ற ஆதங்கத்தில இருக்கிறவங்க, ஏதாவது நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இங்க மத்த விஷயங்கள் மாரி இவங்களால திசை திருப்ப முடியல. இது வந்து பாகிஸ்தான் சதி, இது சீனா சதி அப்படிலாம் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா அங்க இருக்கிற மாணவர்கள் அத ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒருத்தன் ஃபோன் பண்ணி, ஜி ஜின்பிங் நான் டீ குடிச்சிருக்கேன். என்கிட்ட காசு இல்ல. நான் கியூஆர் கோட் அனுப்புறேன். நீ கொஞ்சம் போட்டு விட்டுறியா? அப்படின்ற மாரி. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த கிண்டலா, கேளிக்கையா வந்து எள்ளி நகையாடிட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்ன அந்த இங்கேருந்து பணம் வருது, அரேபியாவிலேருந்து பணம் வருது, பாகிஸ்தான்லேருந்து பணம் வருது, சீனாலேருந்து பணம் வருது சொன்னது எல்லாத்தையுமே அவங்க வந்து எள்ளி நகையாடிட்டு போயிட்டாங்க. அவங்களால அத மத்த போராட்டங்கள திசை திருப்புற மாரி, இந்த போராட்டத்த அவங்களால திசை திருப்ப முடியல. இந்த மாணவர்கள் போராட்டம் அவர்கள வந்து தோல்விய நோக்கி தள்ளுச்சு. இது இன்னொரு முக்கியமான சார்ஜ் சொல்றேன். நேம் போர்டு இல்லாத போலீஸ்காரங்க வந்து அடிச்சாங்க அப்படின்றது மாணவர் தரப்புல இருந்து வரக்கூடிய சார்ஜ். இவங்க தரப்புல இருந்து இப்போ தமிழ் ஜனம் மாதிரி சில டிவிக்கள் எல்லாம் வந்து
போராட்டத்தில் ஈடுபட்டவங்க வந்து கிரிமினல் குற்றவாளிகள்லாம் ஈடுபட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து வீடியோ ஸ்கேன் பண்ணியிருக்கோம். நான் வழக்கமாக வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கும்போது ஆர்எஸ்எஸ் இந்த அமைப்புகளை சேர்ந்தவங்க ஒரு படையாக வந்து நின்று அது வந்து ஒரு விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், மற்ற போராட்டமாக இருக்கட்டும் தடுப்பாங்க. இது டெல்லியோட வழக்கமான நடைமுறை. ஒன்று அந்த நடைமுறை வந்துதா, இல்லை இவங்க சொல்கிற மாதிரி கிரிமினல்கள் வந்து இதுக்குள்ளே ஊடுருவிடாங்க அப்படின்னு இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரியானதா? சார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் திரண்டிருந்தாங்க. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொருத்தவங்க யார் எங்கேருந்து வந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. யாரும் நீ வா நீ வான்னு கூப்பிடலாம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ அவனுக்கு வெளியில் ஒரு வேளை அவனுக்கு க்ரைம் சம்மந்தப்பட்ட தொடர்பு இருந்துக்கலாம். பட் அந்த போராட்டத்துக்கு அவன் போராடுறதுக்காக வந்திருக்கலாம். ஓகேங்களா? இவங்க என்ன இதெல்லாம் அவங்க ஒரு குற்றச்சாட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இருந்த இந்தியர்களோட தனி உரிமையை திருட ஆரம்பித்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி கேமரா சார். எல்லா இடத்துலையும் மரத்தில் நான் போகிறேன், என்னடா இது இவ்வளோ கேமரா வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு. மரத்தில் ஒரு கேம்ப் ஒரு டென்ட் மாதிரி ஒன்று போட்டிருந்தா அந்த டென்ட்டை நோக்கி ஒரு கேமரா இருக்கும். பக்கத்துலேயே சர்வலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சார் நான் சொன்னல போகும்போதே என்ன ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புனாங்க. செக் பண்ணி தான் அனுப்புனாங்க. ஒரு போராட்ட காலத்துக்கு நம்ம இங்கே போகிறோன்னா அந்த மாதிரி நடைமுறையில் இங்கே இருக்காது. சரி டெல்லி ஒரு டெல்லி தலைநகரில் அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் போனேன். ஸோ எல்லா இடத்துலையும் சர்வலைன்ஸ் இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேஸ் ரெகக்னைஸ் ஆகுதுன்னா இவன் யார் என்ன அப்படின்ற பின்னாடி அவனோட பின்புலத்தை ஆராய ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? எவனாவது இவனை எப்படி மிரட்டலாம், அவங்களோட நோக்கம் அதுதான். அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிறது தான் நோக்கம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குற்ற பின்னணி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து குற்றம் பண்ணுறதுக்காகவோ கலாட்டா பண்ணுறதுக்காகவோ அங்கே இருக்கிற அந்த ஒருங்கிணைப்பு குழுவால் அழைக்கப்பட்டவங்க கிடையாது. ஓகேங்களா? இப்போ 100 பேர் இருக்கான், 100 நான் அடித்த உடனே பயந்துட்டு நான் ஓடுவேன். மேடம் ஓடுவாங்களான்னு தெரியும். எதிர்த்து நின்று என்ன ஏன்டா அடிக்கிறேன்னு கேள்வி கேட்பாங்க. சார் நீங்கள் கேட்பீங்க. அப்போ உடனே உங்களை நீ வந்து போலீஸே அடிக்க வரியா, போலீஸே மிரட்டுறியா அப்படின்னு உங்களை ஒரு பயங்கரவாத நீங்கள் திருப்பி தான் அடிச்சிருப்பீங்க. உடனே உங்களை ஒரு பயங்கரவாதி மாதிரியோ இல்லை இவர் குற்ற பின்னணி உள்ள நபர் அதனால தான் இவர் திட்டமிட்டு வந்து போலீஸை தாக்குனார் அப்படின்றதெல்லாம் அவங்களோட திட்டமிட்ட ஒரு பரப்புரை தானே ஒழிய அங்கே அந்த மாதிரி கலவரம் பண்ண நோக்கத்தெல்லாம் யாரும் வரல. யாரும் ஆயுதங்களோடு முதல்ல கூடலை. ஆயுதங்களோடு கூடலாம் ஈஸியாக அவங்கள போலீஸ் இது பண்ணியிருப்பாங்க. ஆயுதங்களோடு கூடவே கிடையாது. ஒரு சின்ன ரிட்டாலியேட் வேணால் இருந்திருக்குமே ஒழிய அங்கே இவங்க சொல்கிற மாதிரி குற்ற பின்னணியாளர்கள் வந்து கலவரம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான சூழலே அங்கே கிடையாது. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் அங்கே தாக்கப்பட்டிருப்பாங்க? ஏதாச்சும் உயிரிழப்பு அங்கே ஏற்பட்டதுங்களா? இல்லைன்னா பலமான அடி மண்டையில இருந்துலாம் ரத்தம் வந்து ஒருத்தவங்களை தூக்கிட்டு போயிருந்துட்டு இருந்தாங்க. கை கால்லாம் ஒரு சிலருக்கு நடக்க முடியாத கட்டு போட்டுட்டு இவ்வளோ பெரிய கட்டு போட்டுட்டு அடுத்த நாள் ஸ்டேஜில் வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க எல்லோரும் வேணாம் போகுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் இருக்கேன், தெரியட்டும் இந்த நாடு இந்த மாணவர்களை எப்படி அடித்தாங்கன்றது தெரியட்டும் அப்படிங்கிறத பக்கம் சொல்கிறதுக்கே வெளியே உட்காந்துருந்தாங்க. ஒருத்தவங்க அட்மிட் ஆகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க நல்லா இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி எந்த ஒரு செய்தியும் வரல. நல்லா இருக்காங்க நம்புகிறோம். எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் சரி இந்த என்ன சொல்ற ஸ்டாம்பீட் ஆகும்போது எனக்கு என்ன நினச்சேன்னா சரி நான் அந்த பக்கம் போய் போலீஸ்ட்டு 4 அடி வாங்கிட்டு போனாலும் போகலாம், ஸ்டாம்பீடில் மாட்டி நமக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற இடத்துல தான் போனேன். பட் அதன் பிறகு தான் பார்த்தா அவங்க இதில் ஆணிலாம் வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த லத்தி பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு இருக்கும் சார். நம்ம ஊரில் பிறகு சின்னதாக இருக்காது. நம்ம மூங்கில் கம்பு இவ்வளோ பெருசு இருக்கும் தெரியுமா, இவ்வளோ மொத்தத்துக்கு அப்படியே 5 அடிக்கு அவ்வளோ பெருசு. நான் என்னடா சும்மா விளாட்றத மாதிரி அவங்களால தூக்கிட்டு கூட அதை எடுத்துகிட்டு போகிற கீழே வச்சு இழுத்துக்கிட்டே போகிறாங்க போலீஸ். அதை அவ்வளோ பெரிய கொலை பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தலாம். அந்த மாதிரியான தடி வச்சுருந்தாங்க. ஸோ ஒருங்கிணைப்பு குழுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஒருங்கிணைப்பு குழு அழைச்சி வரல அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த போராட்டத்தை வழி நடத்தின ஒருங்கிணைப்பு குழு யார் சார்? அவங்க நம்ம அபிஜித் தீப்கே இருக்கார் இல்லையா, அவர் தான் நிறுவனர். ஸோ அவர் கூட அந்த சௌரவு அப்புறம் அசுதோஷ் இவங்க எல்லாமே அப்புறம் அங்கே ஒவ்வொரு மாணவர் அமைப்பில் இதுக்கு முன்னாடியில் இயங்குறவங்க இருப்பாங்கள்ல படித்தவங்க அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே இருந்தாங்க சார். ஏஎஸ்எஃப் இருந்தாங்க, எஸ்எஃப்ஐ இருந்தாங்க. அவங்க உள்ளே இருக்கவங்க கூட தொடர்பில் பேசுவாங்க. இது மாதிரி நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அங்கே என்ன சொல்கிறது ஐஐடிஎன்ஸ் ஒரு கேம்ப் மாதிரி போட்டு உட்காந்துருந்தாங்க. மற்ற யூனிவர்சிட்டிஸை சேர்ந்தவங்க எல்லாமே ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. அவங்க எல்லாமே உள்ளே இருக்கவங்க கூட பேசிக்கிட்டு போய்கிட்டு தான் இருந்தாங்க. பட் எல்லாமே உள்ளே போக முடியாது. எல்லாமே அந்த ஸ்டேஜை சுற்றி போக முடியாது. அங்கே உண்ணாவிரதம் இருக்கிறவங்க நம்ம ஏஎஸ்எஃப்லேருந்து கூட எஸ்எஃப்ஐலேருந்து கூட அவங்க உண்ணாவிரதத்தில் அவங்க சேர்ந்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கோபம் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவங்க சேர்ந்துருந்தாங்க. அவங்க வந்து வெளியில் எந்த ஒரு அமைப்புலையும் மாணவர் அமைப்பில் கூட இருந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு, மக்களோட ஆதரவு பெற்றிருக்கு. இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அடிப்பில் அதுவும் இவரை வாங்சுக்கை கைது பண்ணதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் மாணவர் அமைப்புலேருந்து அவங்க போராட்டத்தில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அவங்களுக்குள்ள நம்ம உள்ள அந்த அளவுக்கு நான் இவங்க யார் நம்மளால கேட்க முடியாது. பட் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருந்துச்சு. அவங்கவங்க அவங்களோட பணிகள யார் மீடியாவ பார்க்கணும், யார் இப்போ இந்த மாரி கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா, அவங்கள ரிசீவ் பண்ணுறது யாரு? அவங்களோட இவங்கள உள்ள ஸ்டேஜில ஏத்தலாமா, வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி, ஃபில்டர் பண்ணி ஸ்டேஜில ஏத்துறதுக்கான எல்லா டீமுமே அவங்கள்ட்ட இருந்தாங்க. முடிச்சுட்டு அந்தாண்ட மீடியாவ சந்திக்கிறதுக்கான ஒரு இடம் மாரி ரெடி பண்ணி, அந்த மாரி தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட கோரிக்கை நிறைவேறுற வர, அவங்க அந்த போராட்டத்த விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாங்க இருந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்க முடியுது. அதனால தான் அவங்க அடிபட்டதுக்கு அப்புறமும் வந்து அவங்களால உட்காந்து அவ்வளோ பெரிய திரட்சிய ஏற்படுத்த முடிஞ்சது. இப்போ இந்த போராட்டம் இன்னும் எவ்வளோ நாட்களோ தூரமோ எவ்வளோ நாட்கள் நீடிக்கும்? அது இல்லாம இதுக்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும்னு நீங்க நம்புறீங்களா? அ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதன் அடிப்படையில போராட்டத்த விட்டுருக்காங்க. பட் ஆனா, நீட்ல இருக்க முறைகேடுகள் நம்மளும் சொல்லிருக்கோம். அவங்களும் அத உணர்ந்திருக்காங்க. அ தமிழ்நாட்ட பொறுத்தவர நீட் விலக்கு தான். அதையும் திரும்ப அபிஜித் தீப்கே என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்க ஏத்துக்கிட்டேன்னு சொல்றீங்க. ஆனா, எந்த ஒரு கேஸையும் வாபஸ் வாங்கல. திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேல போலீஸ் ஒடுக்குமுறைய பண்ணிக்கிட்டு இருக்கு. யாரு உணவு குடுத்தவன புடிச்சு இப்ப வழக்கு போட்டு அவங்கள ஒரு இஸ்லாமியர் அவரு. ஒரு இஸ்லாமியர். ஓகேங்களா? ஸோ இந்த மாரிலாம் அவங்க தேடி புடிச்சு, கண்டுபிடிச்சு ஒருத்தவன் ரஷ்யாவுல எங்கேயோ படிச்சுட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க மேல கேஸ் போட்டுருக்காங்க இங்க. நான் இந்தியாவிலே இல்லையா? நான் எப்படியா போராட்டத்தில கலந்துக்க முடியும்? அப்படின்ற கொஸ்டின் அவங்க எழுப்புறாங்க. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் இங்க இருக்கு. அதுக்கப்புறமும் அவங்களோட தோல்வி அவங்களால தாங்கிக்கவே முடியல நிச்சயமா. ஸோ அதுக்கான பழிவாங்கிய நடவடிக்கை அவங்க எடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த மாணவர்கள் திரும்ப போராட்டம் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவோட சினாரியோ. ஸோ தமிழ்நாட்ட பொறுத்தவரை நம்ம பேன் நீட்டுங்கிறது தான் நம்மளோட போராட்டம். அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா, சென்னை பாலநிலத்தில தொடர்ச்சியான ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. சில தவிர்க்க முடியாத காரணங்களால அந்த போராட்டம் அடுத்த லெவலுக்கு போகல, தொடர முடியல. ஸோ அங்க இருந்த மாணவர்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு கொதிப்புல இருந்தாங்க. நம்ம இது பண்ணி நம்ம பேன் நீட்ட வாங்கியிருக்கலாமே! அப்படிங்கிறதுனால அன்னைக்கு பேன் நீட்ன்னு சொல்லி அங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க. நெறைய மாணவர்கள் நெறைய பேர் போராட்டத்துக்கு புதுசு. அவங்கள்ட்டலாம் நான் பேசி கண்டிப்பா இந்த போராட்டத்த முன்னெடுத்து போறேன். எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அ அப்படின்ற பொறுப்பு எனக்கு குடுத்தாங்க. நீங்க முன்னெடுக்கணும் அப்படின்ற பொறுப்பு நமக்கு குடுத்தாங்க. ஸோ அந்த பொறுப்ப உணர்ந்து, இப்ப நான் போராட்டத்துக்காக அனுமதி கேட்டிருக்கேன். கமிஷனர் அலுவலகத்தில குடுத்துருக்காங்க. ஆனா அனுமதி கடிதம் குடுத்துருக்கேன். அன்னைக்கு அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அறவழியில போராடுறதுக்கு நான் உங்களுக்கு அனுமதி குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நம்புறேன். ஏன்னா இந்த அரசுமே நீட் விலக்கு தான் வேணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அதனால நான் நம்பிக்கையின் அடிப்படையில அவங்க சொல்ற வாக்குறுதியின் அடிப்படையில அரசு முன்னிறுத்துற அந்த கோரிக்கைக்காக தான் இந்த போராட்டம் நடக்குது. நான் நடத்த நாங்க இந்த குழுவா நடத்தப்பட்ட அந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் எதிரானது கிடையாது. நீட் விலக்கு வேணும்ன்றவங்க எங்களுக்கு ஆதரவானவர்கள். நீட் வேணும்ங்கிறவங்க எங்களுக்கு எதிரானவர்கள். ஓகேங்களா? அத நோக்கி எங்களோட கோரிக்கைய நோக்கி இந்த போராட்டம் தொடரும். கண்டிப்பா நீட் விலக்கு வாங்குற வரை ஓய மாட்டோம்.